கான்ஃபிடன்ஸ் எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம். ஆக்சுவலா சொன்ன விஷயத்தை பிலீஃப்ஸை சொன்னதே தான் கான்ஃபிடன்ஸ்க்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அந்த விஷயத்தை நீங்க திருப்பி 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 பண்ணும் போது தான் இந்த ட்ரையல் இம்ப்ரூவ் ஆகும். எப்படி நம்ம ஓட 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 உங்களுக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுதோ, திருப்பி திருப்பி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒருத்தவங்களோட போய் பேச அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அந்த விஷயத்தை நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆகும். ஒரு உங்களோட எபிலிட்டி தான். ஓகேங்களா, நீங்க அந்த விஷயம் பண்றதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான், உங்களுக்கு அந்த விஷயம் பண்றதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. உங்க பிலீஃப் தான் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா, நீங்க மேபி ஒரு பொண்ணு கிட்ட பேசணும், உங்களுக்கு இதுவரையும் நீங்க பண்ணதே இல்லை, ஆனா நீங்க திருப்பி ரிப்பிட்டேஷன் ஒரு 100 வாட்டி 500 வாட்டி 1000 வாட்டி பேசும்போது கம்ப்ளீட்டா அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துல நீங்க கான்ஃபிடென்ட் ஆக மாட்டீங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொண்ணு கூட பேசணுமா, சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், அவ்வளவுதான், போய் பேசலாம், ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம், டைம்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸ்டேஜ்ல ஒரு 100 வாட்டி பேசிட்டீங்க, 1000 வாட்டி பேசிட்டீங்க, அப்படியே ஒரு மாதிரி நீங்க கிளாஸ்லயே பாப்புலர் ஆயிடுவீங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா. அப்போ ஸ்டேஜ்ல திருப்பி 1001 வாட்டி பேசும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? ஈஸியா தானே இருக்கும். ஈஸியா நம்ம போய் பேசிடலாம், நம்ம இத்தனை வாட்டி பண்ணிட்டுமே, உங்களுக்கு ஒரு ட்ரைட் பில்ட் ஆயிருக்கும் அந்த டைம்ல. என்னன்னா நீங்க கான்பிடென்டா இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு அந்த விஷயமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்துல கான்பிடென்ட், இந்த விஷயத்துல கான்பிடென்ட், இந்த விஷயத்துல கான்பிடென்ட், இந்த விஷயத்துல கான்பிடென்ட் அப்படின்னு ஒரு 100 விஷயத்துல நீங்க கான்பிடென்டா இருந்தீங்கன்னா ஓவராலா நீங்க கான்பிடென்டா இருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் கான்பிடென்ட் ஸ்பெசிஃபிக்னு ஒன்று இருக்கு, ஓவரால்னு ஒன்று இருக்கு. ஸ்பெசிஃபிக்னா இந்த மாதிரி பொண்ணு கூட பேசுறது மட்டும் நீங்க கான்பிடென்டா இருப்பீங்க, ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு பயமா இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஸ்டேஜ்ல பேசுறதுக்கும் நீங்க கான்பிடென்டா இருக்கீங்க, இன்னொரு விஷயம் பயமா இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கம்ஃபர்டபுளா ஆகுறீங்கன்னா உங்க ஓவரால் கான்பிடன்ஸ் லெவல் செம்மையா அதிகமாகும். அப்பதான் நீங்க ட்ரூலி ஒரு எக்ஸ்ட்ரோட்டான பர்சன். அந்த குவாலிட்டி இருந்தாலே நீங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரோட்டான பர்சன். புரியுதுங்களா? சமல இப்போ என்ன பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு கான்பிடென்ட்டா நீங்க போய் பண்ணணும், ஒரு பொண்ணு கூட போய் பேசணும்னு. இப்போ சொல்லிட்டா மட்டும் போதுமா? பேசுறது, அந்த பாயிண்ட்ல டெவலப் கான்பிடன்ஸ் பண்ற டயத்துக்கு இது பண்றது தானே பயமா இருக்கு, போய் பேசுறது தானே பயமா இருக்கு, ஸ்டேஜ்ல போய் பண்றது தானே பயமா இருக்கு. அப்போ அது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குல்ல, அதை எரேஸ் பண்ணணும்ல. அதை நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லிட்டா? சிம்பிள் ரூல் ஒன்று இருக்கு பயத்தை போக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, சும்மா பிரீத் பண்ணுங்க, ப்ராப்பரா பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். எப்போ பயம் வரும்போது. ஏன் தெரியுமா? நீங்க பயம் வரும்போது ஒழுங்கா ப்ராப்பரா பிரீத் கூட பண்ண மாட்டீங்க. பிரீத் பண்ணாத போது ப்ராப்பரா பிரீத் பண்ணலன்னா உங்க பிரெயின் இந்த அலர்ட் ஹார்மோன்ஸ், இந்த ஃபிளைட் ஆர் ஃப்ளைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அட்ரினலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சிருக்கும். எப்படின்னா ஒரு சிங்கம் உங்களை துரத்திட்டு இருக்குல்ல, துரத்தும் போது உங்களுக்கு எப்படி ஒரு போயம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? பயமா இருக்கு, ஃபியர் இருக்கு, ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் அப்படியே உங்க பாடியில ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும்போது உங்களை ஒரு போயம் சொன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா